ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் சைக்கோ மூவி ஸ்டார்ட் ஆன மாதிரி ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் முரளி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராகவபி என்ன தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்களுக்குள்ளார நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை, க்யூட்டான ஒரு மூமெண்ட் அப்படின்னு நம்ம ரசித்தாலும் இப்போ அவங்க பேசினதை இந்த பக்கத்து முரளி ஒட்டு கேட்டுட்டாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா ஸ்விம்மிங் பூல்கிட்ட நான் முரளியோடு இருந்ததை வச்சு தானே என்னை ஒரு புழு மாதிரி நீங்கள் நடத்துறீங்க, அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னை வீட்டுக்கு போக சொல்கிறீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் இப்போ அபி சொல்லிட்டாங்க. அதை எல்லாத்தையுமே முரளி கேட்டதுக்கப்புறம் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. அதை பார்க்குற சுந்தரிக்கு பெரிய அதிர்ச்சி தான். இருந்தாலும் இப்போ முரளி பார்த்தோம்னா அடுத்த கட்டமாக மறுபடியும் அங்கே கேட்கறதுக்காக ரெக்கார்டர் அவங்க ரூம்குள்ளார வச்சாங்க. இன்றைக்கான எபிசோடில் லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா முரளியும் அதே நேரத்தில் மென்டல் சுந்தரியும் சேர்ந்து அந்த ரெக்கார்டரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் யாரோ கதவு தட்டுற மாதிரி நமக்கு காட்டினாங்க. அது கண்டிப்பாக பார்த்தோம்னா யாருக்கிட்டையும் இவங்க மாட்ட போகிறதில்ல, நம்மளை பயமுறுத்துறதுக்காக தான் அப்படி ஒரு ஸ்கிரிப்டை காட்டியிருக்காங்க. ஏன்னா இவங்க பயமுறுத்துறாங்க அப்படின்னா ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக தான் முரளி சுந்தரி எல்லாரும் இருக்காங்க. அந்த நேரத்தில் அபிக்கு ஆஃபர், அதாவது இவங்க மூலமாக வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிச்சிங்கிறத சத்தமாக சொல்லி அதை பால்கனியில் இருக்க ராகவ் கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அபி போய் அந்த காசை கொடுக்கும்போது ராகவ் ரியாக்ட் பண்ணார்ல, அந்த அட்வான்ஸ் காசை அபி கொண்டு போய் கொடுக்கும்போது அதனால் பார்த்தோம்னா எதுவும் பிரச்சனை நடக்க போகிறதில்ல. ஒருவேளை நம்ம இப்படி யோசிக்கலாம், அதாவது இவங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ளார ரெக்கார்டர் தேடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இவங்க கியூட் மாம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கதவை தட்டி அவங்கள்ட்ட ஏதாவது மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி அங்கே சமைக்கிறாங்கல்ல ஒரு அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கதவை தட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. பெருசாக எதுவும் மாட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல நமக்கு டவுட்டே இல்லை. ஆனால் நமக்கு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அடுத்து மனோகர் இவங்கள்லாம் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து என்னன்னா, கண்டிப்பாக இவங்க முரளி வைக்கிற அந்த ரெக்கார்டரை அபி பார்த்துருவாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் தான் இருக்குது பாருங்கள் ஒரு ஆட்டம், செம பெரிய ஒரு ஆட்டம் இருக்குது. நான் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்படி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் முரளி என்னெல்லாம் பாடுபடுத்த போகிறாங்க அபி. அப்படி செய்யும்போது தான் முரளியோட வாயாலேயே நிறைய உண்மையை ஒத்துக்கிட்டு மாட்டிக்க போகிறாங்க. ஏன்னா இவங்க இங்கே என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே முரளி அங்கே ரியாக்ட் பண்ணுற மாதிரி இப்போ காட்டிக்கிட்டு இருக்காங்க ஸ்டோரியை. அதனால் வேணும்னே முரளியை என்ன பண்ணால் மாட்ட வைக்கணுமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை பேசி கரெக்டாக முரளியை வந்து வசமாக அபி மாட்ட வச்சுருவாங்க. அதனால் முரளி செம்மையாக மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி மூமெண்ட்டில் தான் எல்லா உண்மையும் இன்னும் அதிகமாக நிறையா தெரிய போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் உடனே நடக்க போகிறதில்ல. எப்படியெல்லாம் ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.